200 கிராம் தயிர் வாங்கி அதை மோர் மாதிரி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது கெட்டியான தயிருங்க, மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டு பாருங்கள் திக்காக இதில் தாங்க ஊறணும். வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசி அது முங்குற அளவுக்கு, சேமியா முங்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சமாக. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரவை வந்து ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழம்பு குழிக்கரண்டி அளவுக்கு ரவை, ரொம்ப போடக்கூடாதுங்க. ஒரு 25 கிராம் ரவை சேர்த்தா போதுங்க. பாருங்கள் ஆப்ப சோடா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி கலந்து இப்போ இந்த சேமியாவில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதையும் ஊற்றிடுவோங்க. ஆப்ப சோடா தண்ணியில் கலந்து ஊற்றிக்கங்க. இப்போ எல்லாம் கலந்து கொடுத்துருவோங்க. தலை கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே வந்து கேரட் கொஞ்சமாக பசங்களுக்கு கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வாங்க. இப்போ தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடாயில் மிளகு சீரகம் போட்டுக்கோங்க. மிளகு சீரகம் பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பெருங்காயம் நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்காதுங்க, நம்ம எடுத்து போடுற அளவு தான் இருக்கும். அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னாலுமே அதுவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இப்படி அழுத்தி விட்டுடுங்க ஒன்று ஒன்றா. அவ்வளோதாங்க நம்ம ஊற்றி வச்சுட்டு இப்போ தண்ணி காஞ்சிருச்சு இட்லி குண்டானில். இப்போ எடுத்து வச்சுருவோம். வெந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணிக்கோ.